Hello everyone. இன்னைக்கு நம்ம probability lessonல sample space அப்படினா என்ன, அது எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. sample space அப்படினா என்னன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது எனக்கு என்னென்னலாம் அவுட்கம் இருக்குமோ அந்த எல்லா அவுட்கமையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் தான் வந்து sample space. நான் ஃபர்ஸ்ட் இங்க காயினை வச்சு பண்ற எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் இங்க கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் a coin is tossed one time. ஸோ ஒரு காயினை ஒன் டைம் நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் அவுட்கம் வரும்னா ஹெட்டு இல்லைனா டெய்லு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சாம்பிள் ஸ்பேஸில் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே வந்து a coin is tossed 2 times. ஸோ ஒரு காயினை நான் 2 times டாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸை HH, HT, TH or TT. ஸோ இது எல்லா அவுட்கமையும் நான் இங்கே கலெக்ட் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸில் எழுதிட்டேன். ஸோ காயினை 2 times வரைக்கும் டாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ அதை கலெக்ட் பண்ணி இங்கே நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டேன். அடுத்து வந்து a coin is tossed 3 times. ஸோ ஒரு காயினை 3 times டாஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த 3 டைம்ஸுமே வந்து எனக்கு ஹெட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 3H. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2H ஒரு டெய்ல் எழுதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெய்ல் எழுதியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இடம் மாற்றி எழுதணும். இங்கே நான் டெய்லை வந்து லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை மிடில் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லை ஃபஸ்ட்டில் எழுதுனேன்னா எனக்கு ஹெட்டுக்கு உண்டானதெல்லாம் முடிஞ்சிடும். அதே ஃபார்முலாவை வந்து நான் டெய்லுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 டெய்ல்ஸ் எழுதுங்க. அடுத்து 2 டெய்ல் எழுதிட்டு ஒரு ஹெட்டை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்டை வந்து இடம் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா ஆல் 8 அவுட்கம்ஸை வந்து நான் ஈஸியாக இங்கே சாம்பிள் ஸ்பேஸில் கலெக்ட் பண்ணி எழுதிடலாம். இதே மாதிரி a coin is tossed 4 times. ஸோ 4 டைம்ஸ்க்கு உண்டான அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணணும். ஸோ இதையுமே நம்ம வந்து ஈஸியாக எழுதலாம். எப்படி அப்படின்னா 4 இல்லையா, ஸோ அதனால் 8 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஹெட் எழுதுங்க. அடுத்து 8 டைம்ஸ் எனக்கு டெய்ல் எழுதுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பாதி 8 எழுதணும் இல்லையா, ஸோ அதில் பாதி 4 டைம்ஸ் ஹெட்டு 4 டைம்ஸ் டெய்லு, அகெயின் 4 டைம்ஸ் ஹெட்டு 4 டைம்ஸ் டெய்லு எழுதுங்க. அடுத்து 2 டைம்ஸ் ஹெட்டு 2 டைம் டெய்ல், இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே போகணும். ஃபைனல் இது வந்து என்னென்னா ஹெட்டு டெய்லு ஆல்டர்னேட்டாக நம்ம போட்டுகிட்டே எழுதும்போது நமக்கு ஆல் 16 அவுட்கம்ஸையும் நம்ம இங்கே ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம வந்து கெஸ் பண்ணி எழுதுறது இல்லை மெமரைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே தேவையில்லை. ஈஸியாக நம்ம இந்த லாஜிக் யூஸ் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ் ஹெட்டு டெய்லு எழுதணும். அடுத்து 4 டைம்ஸ் ஹெட்டு டெய்லு அப்படி எழுதிட்டே போகணும். அடுத்து 2 டைம்ஸ் ஹெட்டு டெய்ல் 2 டைம்ஸ் ஹெட்டு டெய்ல்னு அப்படின்னு எழுதணும். அப்புறம் ஹெச்சு டெய்லு ஹெட்டு டெய்ல் ஆல்டர்னேட்டாக நம்ம எழுதும்போது நமக்கு எல்லா அவுட்கம்ஸும் கிடச்சிரும். அடுத்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் டு த பவர் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேஸ் டு த பவர் நம்பர் ஆஃப் ட்ரையல். ஸோ இது ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காயின் எடுத்துக்கலாம். ஸோ காயினுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 2. ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம 2 போடுவோம். இப்போ ட்ரையல் வந்து அது எத்தனை முறை நான் டாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ட்ரையல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 டைம்ஸ் நம்ம வந்து டாஸ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 to the power 4. ஸோ 2 power 4 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 16 அவுட்கம்ஸ் இருக்கும். இப்போ தான் நம்ம ப்ரீவியஸாக வந்து 16 அவுட்கம்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதணும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டைன்னு எடுத்துக்கலாம். டையோட நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 3 டைம்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 6 கியூப். ஸோ 6 கியூப் என்ன வரும் 216 அவுட்கம்ஸ் எனக்கு இருக்கும். ஒரு டையை வந்து நான் 3 டைம்ஸ் ரோல் பண்ணேன் அப்படின்னா 216 அவுட்கம்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து a die is rolled. ஸோ ஒரு டையை நான் வந்து ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் கிடைக்கும்னா 1லேருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் எனக்கு கிடைக்கலாம். ஸோ எல்லா பாசிபிள் அவுட்கமையும் நான் இங்கே கலெக்ட் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸில் எழுதியிருக்கேன். அடுத்து a pair of dice is rolled. அதாவது 2 டையை எடுத்து நம்ம ரோல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டையில் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு செகண்ட் டையில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் எனக்கு வந்திருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1,1 1,2 1,3 எக்ஸெட்ரா அப் டு 1,6 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். இதே வந்து ஃபஸ்ட்டு டையில் எனக்கு 2ங்கிற நம்பர் வந்தது அப்படின்னா செகண்ட் டையில் எனக்கு 1லேருந்து 6 வரைக்கும் எது வேணால் வந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி
ஃபஸ்ட்டு டையில் 3, செகண்ட் டையில் 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டையில் 4, செகண்ட் டையில் 1லேருந்து 6 வரைக்கும். இப்படியே நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல் 36 அவுட்கம்ஸ் வந்து நான் இங்கே கலெக்ட் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸில் எழுதிடலாம். அடுத்து ஏ டை, அதாவது ஒரு நார்மல் டை, 6 ஃபேஸஸ் இருக்கிற நார்மல் டை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அ டெட்ராஹெட்ரன். டெட்ராஹெட்ரன்னா அதுக்கு வந்து 4 ஃபேஸஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பிரமிட் மாதிரி இருக்கும். அதாவது கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, மேலேயுமே எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கும். ஸோ ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஒரு டை தான். இதையும் எடுத்து நம்ம ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 4 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் டையும் ஒரு டெட்ராஹெட்ரனையும் எடுத்து நம்ம ரோல் பண்ணுறோம். ஸோ இதுக்குண்டான பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும் சாம்பிள் ஸ்பேஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டை, நார்மல் டை நம்ம ரோல் பண்ணுறோம். செகண்டாக வர்றது தான் டெட்ராஹெட்ரன் நம்ம எடுக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் டைனா நார்மல் டைக்கு உண்டான ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எனக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் டெட்ராஹெட்ரன் எனக்கு வரணும். ஆர்டர் மாற்றி எழுதக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த நார்மல் டையில் நான் 1ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டெட்ராஹெட்ரனில் எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நார்மல் டையில் 2ங்கிற நம்பர் வந்தது அப்படின்னா டெட்ராஹெட்ரனில் எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் எது வேணால் இருக்கலாம். ஸோ இதில் 3, நார்மல் டையில் 3னா டெட்ராஹெட்ரனில் 1லேருந்து 4, நார்மல் டையில் 4னா டெட்ராஹெட்ரனில் 1லேருந்து 4 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதலாம். சப்போஸ் இங்கே வந்து ஆர்டர் மாற்றிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டெட்ராஹெட்ரன் இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து டையை ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து அவுட்கம் வந்து மாறும். ஓகே, ஆர்டர் வந்து மாற்றி எழுதக்கூடாது. எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் அவுட்கமையும் நம்ம எழுதணும். அடுத்து நம்ம கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது பேஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கார்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த பிளேயிங் கார்ட்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீ ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹார்டின் இல்லை ஹார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது டைமண்ட். ஓகே, இதில் ஸ்பேடு கிளப்பு இது ரெண்டும் வந்து பிளாக் கலர் கார்டு, இது ரெண்டும் வந்து ரெட் கலர் கார்டு. ஓகே, இந்த ஈச் சிம்பிள்லேயும் வந்து 13 கார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஸ்னா ஏங்கிற லெட்டர் வந்து பிரிண்டாக இருக்கும். அது வந்து ஏஸ் கார்டு. தென் 2லேருந்து 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் இருக்கும். தென் ஜாக்கு, குயினு, கிங்கு இது 3ம் வந்து ஃபேஸ் கார்டு. ஸோ இது 3 மட்டும்தான் ஃபேஸ் கார்டு. ஏஸுங்கிறது ஃபேஸ் கார்டு கிடையாது. ஸோ இதே மாதிரி ஈச் சிம்பிள்லேயும் எனக்கு 13 கார்ட்ஸ் இருக்கும். தென் இந்த பிளாக் கலரில் எனக்கு டோட்டலாக எத்தனை இருக்கும்னு பார்த்தா 26 கார்டு இருக்கும். ஏன்னா 13 + 13 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி 26 ரெட் கலர் கார்டு இருக்கும். தென் அந்த ஜாக்கு, குயினு, கிங் இது ஃபேஸ் கார்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஈச் சிம்பிள்லேயும் எனக்கு 3 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 × 4 டோட்டலாக எனக்கு ஃபேஸ் கார்டு பார்த்தோம்னா 12 ஃபேஸ் கார்ட்ஸ் எனக்கு இருக்கும். ஓகே, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து 52. ஏன்னா 26 + 26 52 பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ எனக்கு கொஸ்டினில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க a pack of 52 பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் போய் கடையில் போய் இந்த மாதிரி கார்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கார்டில் பேக் ஆஃப் கார்டில் வந்து பார்க்கும்போது ஜோக்கர் கார்டு இருக்கும், அதுக்கப்புறம் பிளேயிங் கார்டு இதெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கும். பட் நமக்கு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் பேக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 52 மட்டும்தான் நம்ம கவுண்டில் எடுத்துப்போம். அந்த ஜோக்கர் கார்டு, பிளேயிங் கார்டெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளமில் கவுண்டில் எடுத்துக்க மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.